இன்று மார்கழி மாதம் 18வது நாள். ஆண்டாள் நாச்சியார் அருளிச் செய்த திருப்பாவையின் 18வது பாடலை இப்போது சிந்திப்போம். உந்துமத களிற்றன் ஓடாத தோள்வலியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமழும் குழலி கடைதிறவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தன காண் மாதவிப் பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவின காண் பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர்பாட செந்தாமரைக் கையால் சீரார் வளையொலிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் என்று அமைந்திருக்கின்றது இந்த பாசுரம். யானைகளோடு போரிடும்படியான மிடுக்கை உடையவனும் எதிரிகளைக் கண்டு பின்வாங்காத தோள் வலிமை உடையவனுமாகிய நந்தகோபனின் மருமகளான நப்பின்னை பிராட்டியே, நறுமணம் மிக்க கூந்தலை உடைய நப்பின்னை பிராட்டியே, நீ வந்து கதவை திறப்பாயாக. சூரியோதயம் ஆகிவிட்டது. கோழிகள் அழைக்கத் தொடங்கிவிட்டன. குறுக்கத்தி செடிகளாலான பந்தலின் மேல் குயில்கள் கூட்டம் கூட்டமாய் அமர்ந்து கூவத் தொடங்கிவிட்டன. நாங்கள் உன் கணவனின் புகழை பாட வந்துள்ளோம். பந்து பொருந்திய விரல்களை உடைய பெண்ணே, செந்தாமரை போன்ற உன் கைகளில் அணிந்துள்ள வளையல்கள் குலுங்கும்படியாக மகிழ்வோடு வந்து கதவுகளை திறந்து விடுவாயாக என்று அழைக்கின்றார்கள் பெண்கள். ராதைக்கு வடநாட்டினர் அளித்திருக்கும் பதவியை நப்பின்னை பிராட்டிக்கு தமிழ் இலக்கியம் அளித்திருக்கின்றது. நப்பின்னை பிராட்டியானவள் தன் ஒரு கையால் கண்ணனை அணைத்து படுத்து கொண்டிருக்கின்றாள். கண்ணனோடு தான் விளையாடிய பந்தை மறு கையில் வைத்திருக்கின்றாள். அந்த பந்தானது எப்படி நப்பின்னையிடம் அடைக்கலம் புகுந்ததோ அதுபோல இந்த ஆயர்குல பெண்களும் நப்பின்னையிடம் அடைக்கலம் புக விழைகின்றார்கள். பிராட்டியை முன்னிட்டுத்தான் பகவானை அடைய முடியும் என்பதை குறிப்பால் உணர்த்தக்கூடியது இந்த பாசுரம். இந்த பாசுரத்திற்கு வேறு ஒரு விசேஷம் உண்டு. திருப்பாவை ஜீயர் என்று பெருமைப்படுத்தப்படும் ராமானுஜர் தனது ஆச்சாரியரான பெரிய நம்பியின் திருமாளிகைக்கு உஞ்சவிருத்திக்கு சென்றார் ஒரு முறை. அப்போது கதவு தாழிடப்பட்டிருந்தது. வாசலில் நின்று செந்தாமரை கையால் சீரார் வளையொலிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் என்ற திருப்பாவை வரிகளை அவர் சொல்லிய பொழுது பெரிய நம்பியின் அருமை திருமகளான அத்துழாய் வந்து கதவை திறந்தாள். நப்பின்னை பிராட்டியே வந்து கதவை திறந்ததாக நினைத்த ராமானுஜர் மெய்மறந்து மூர்ச்சை போட்டு விழுந்தார். திருப்பாவை ஜீயருக்கு உகந்த பாசுரம் இந்த பாசுரம். இப்போது மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிச் செய்த திருவெம்பாவையின் 18வது பாடலை சிந்திப்போம். இறைவனின் திருவடியின் பெருமைக்கு முன்னால் வேறு எல்லா பொருள்களின் சிறப்பும் நீர்த்து போகின்றன என்பது இந்த பாடலில் உணர்த்தப்பட்டிருக்கின்றது. அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்றிறைஞ்சும் விண்ணோர் முடியின் மணித்தொகை வீரற்றார் போல கண்ணார் இரவி கதிர்வந்து கார்கரப்ப தன்னார் ஒளிமழுங்கி தாரகைகள் தாமகல பெண்ணாகி ஆணாகி அலியாய் பிறங்கொழிசேர் விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி கண்ணாரமுதமுமாய் நின்றான் கழல் பாடி பெண்ணே இப்பூம்புனல் பாய்ந்து ஆடேலோர் எம்பாவாய். சூரிய ஒளியானது தோன்றியவுடன் விண்மீன்கள் ஒளி இழந்து விடுகின்றன. அதுபோல திருவண்ணாமலை இறைவனின் திருவடி தாமரைக்கு முன்னால் வானவரின் முடியிலுள்ள மணிகளின் ஒளி கூட குன்றிவிடுகின்றது. பெண்ணாகி ஆணாகி அலியாகி ஒளி நிறைந்த விண்ணாகி மண்ணாகி இருந்தாலும் அவை எல்லாவற்றிலிருந்தும் வேறுபட்டு தலைவனாய் அவற்றை இயக்கும் இறைவனை கண்ணால் பருகப்படும் அமுதமாய் விளங்கும் தன்மையுள்ளவனின் திருவடிகளை பாடி பூக்கள் நிறைந்த இந்த பொய்கையில் நீராடுவோம் என்று பெண்கள் இறைவனின் பெருமையை பேசுகின்றார்கள்.
இறைவனானவன் எல்லா பொருள்களுக்குள்ளும் இருப்பதால் இறைவன் அந்த பொருளாகவே இருக்கின்றான். ஆனால் தலைவனாக இருந்து எல்லா பொருட்களையும் அவனே இயக்குவதால் அவனே அவற்றிலிருந்து வேறாகவும் இருக்கின்றான். வேறாக இருந்தாலும் ஆறா அமுதாக நமக்கு இன்பத்தை அருளும் காரணத்தால் நமக்கு உடனாயும் அவனே இருக்கின்றான் என்று இறைவனின் பல்வேறு தன்மைகளை மிகுந்த பெருமையோடு பெண்கள் விவரித்து பேசுகின்றனர்.